கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் அவருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். என்னை கண்டடைகிறவன் கர்த்தரை கண்டடையணும். ஹல்லேலூயா, அதுதான் கமாண்ட். கர்த்தர் எங்கே இருக்காரு தேடணும். கர்த்தர் யாரு, அவரை பற்றி சொல்கிறாங்களே மேன்மையாக, கிறிஸ்தவங்கள்லாம் அவரை பற்றி புகழாக சொல்கிறாங்களே, அவர் பெரிய கடவுள்னு சொல்கிறாங்க, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் சொல்கிறாங்க, நிறையா அற்புதங்களை செய்வார், எல்லா பிரச்சனைக்கும் அவர் பதில் கொடுப்பாரு, வேதத்தின்படி எல்லாத்துக்குமே பதில் இருக்குது அப்படின்னு சொல்கிற காரியங்களெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் கேட்டதோடு விட்டுருவாங்க பாருங்க. அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுருவாங்க. சில பேர் பாருங்க தேடுவாங்க, உண்மையிலே தேடுவாங்க. அது தேடினவங்க எல்லாமே கண்டடைஞ்சிடுறாங்க. தேடினாங்கன்னா கண்டடைவாங்க. தேடாதவங்களுக்கு அவர் நிற்க மாட்டார். ஒரு நாளைக்கு ஒருத்தர் தற்கொலை பண்ணுறதுக்காக, இது ஊட்டியில் நடந்தது, தற்கொலை பண்ணுறதுக்காக அவர் போயிட்டுருக்காரு. அவர் ரொம்ப மன நொந்து போயிருக்காரு. அவர் போகிற வழியில் ஒரு கிறிஸ்தவ கடை இருக்குது. அந்த கிறிஸ்தவ கடைக்குள்ளே போயிட்டு ஏதோ பைபிளை கேட்குறாரு. ஒரு பைபிள் ஃப்ரீயாகவே கூட வாசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அது அந்த இதை கடையை தாண்டி போனாலே ஒரு பாதாளம் இருக்குது. அப்போ எனக்கு ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன், என்னால் வாழ பிடிக்கல, நான் அப்படியே செத்துடலான்னு நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோடு அவர் சொல்லியிருக்காரு. ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க, உங்களால் அந்த அந்த உஷ்ணத்தை, அந்த அக்னியை தாங்க முடியாது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், திருப்பி வீட்டுக்கு போய் முட்டி போட்டு, இயேசுவே நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு காண்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி போகிறேன்னு சொல்லிட்டு இவர் நேராக தற்கொலை பண்ணுறதுக்காகவே அங்கே போயிட்டார். அந்த ஒரு இடுக்கமான ஒரு இடம், அங்கே கார்டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு சொல்லி மனசுக்குள்ளே யாரோ சொல்கிற மாதிரியே ரொம்ப ஃபீல் ஆகிருக்கு. அப்போ சரின்ட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு நேராக போயிட்டு இவங்க சொன்ன மாதிரியே முட்டி போட்டு, ஆண்டவரே நீங்கள் உண்மையான தெய்வமா, நான் உங்களை பார்க்கணும், எனக்கு உங்களை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுதல் பண்ணியிருக்கார். பண்ணும்போது அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாகி ஆண்டவர் அப்படியே தென்பட்டிருக்காரு பாருங்க கண் முன்னாடி. அவர் ஜீவனை கொடுக்கிற தெய்வம், ஜீவன் எடுக்கிறவர் இல்லை. அப்போ அந்த ஜீவன் பார்த்திங்கன்னா ஜீவனை கண்டடைகிறான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அந்த வெளிச்சம் வந்த உடனேயுமே அவருக்குள்ள ஜீவன் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த கவலைகள் எல்லாம் ஓடி போயிடுச்சு பாருங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் கிடைச்சிது. அந்த நொடி பொழுதுல அவருக்கு தற்கொலைங்கிறதே மறந்துட்டார். அவர் உண்மையிலே மாற்றம் அவருக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி எட்ஜில் போயிட்டு இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட. 2வது பாயிண்டாக இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னு சொன்னால், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். தயை, இந்த தயை இங்கிலீஷில் ஃபேவர் சொல்லுவாங்க. லூக்கா 2:52, லூக்கா 2:40 இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த தயை பெற்றவராக இருந்தார். அவர் கடவுளிடத்திலும் மனுஷரிடத்திலும் தயை பெற்றவராக இருந்தார். ஹல்லேலூயா. நமக்கும் அந்த தயை கட்டாயமாக வேணும். மனுஷ தயவு வேணும், தேவ தயவு வேணும். இந்த 2 ஆண்டவர் தயவுள்ள கடவுளாக இருக்கார். அவர் நிச்சயமாக நமக்காக தயவு செய்கிறவர். இந்த தெய்வத்திடத்தில் நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் அவரை கண்டடைகிற நேரத்தில் நம்ம தேடும் பொழுது நம்ம கண்டடைஞ்சிருவோம் பாருங்களேன். அவர் ஒளிஞ்சு மறைஞ்சிட்டு இல்லை, அவர் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் இயேசுவேன்னு கூப்பிட்டா போகிறோம், அவர் கண்டடையும்படிக்கு நிச்சயமாக அவர் தென்படுவார். ஹல்லேலூயா. அவர் தயையும் கொடுப்பாரு, தயவு கொடுப்பாரு.
மனுஷ தயவு கிடைக்கும், தேவ தயவு கிடைக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த மத்தியான வேளையிலும் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்மை கண்டடையும்படிக்கு தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, தயவும் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த வசனத்தின்படி இந்த நாளிலே அப்பா தேவ தயவு எங்களுக்கு வேணும், மனுஷ தயவு வேணும். நாங்கள் உண்மை கண்டு கொள்ளத்தக்கதாய் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends for watching this video and God bless you all.